10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 9.3 la first sum evaluate the following definite integrals. Okay, evaluate the following definite integrals. First sum பாருங்க, integral 3 to 4 dx divided by x squared minus 4. Okay, so integral 3 to 4 dx divided by x squared minus 4. Okay, இதுக்கான வேல்யூ எவாலுவேட் பண்ணனும் நம்ம. So solution பாருங்க, integral 3 to 4 dx divided by x squared minus 4 அப்படினு. ஓகேவா? So இந்த இடத்துல x squared minus இந்த மாதிரி வந்துச்சு அப்படினாவே இந்த x squared minus a squared இல்ல x squared plus a squared அந்த ஒரு 9 ஃபார்முலாஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அந்த ஃபார்முலா தான் மைண்டுக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல 4 இருக்கு இல்லையா, அந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 squared அப்படினு எழுதிக்கலாமா? அப்ப integral 3 to 4 dx divided by x squared minus 4 எப்படி எழுதிக்கிறோம்? 2 squared அப்படினு எழுதிக்கிட்டோம். ஓகே, சோ அப்ப இந்த ஃபார்முலா இந்த இது பாத்தீங்க அப்படினா எந்த ஃபார்முலா டைப் இருக்குனா integral dx divided by x squared minus a squared இந்த integral இந்த ஃபார்முலா டைப் இருக்கு. சோ அப்ப அதுக்குரிய ஃபார்முலா integral ஃபார்முலா என்ன அப்படினா 1/2a log x minus a divided by x plus a plus c அப்படிங்கிறது. ஓகே, x minus a divided by x plus a plus c அப்படிங்கிறது. ஓகே, x minus a 1/2a log x minus a divided by x plus a plus c அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், அப்ப a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 2. ஓகே, இந்த இதையும் கம்பேர் பண்ணுங்க. x squared minus 2 squared இங்க x squared minus a squared. அப்ப a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணனும்? இந்த ஃபார்முலால 2 அப்படினு அப்ளை பண்ணீங்க அப்படினா இதுக்கான இன்டெகிரல் வேல்யூ தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே, அப்ப 1 divided by 2 into a ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு? 2 வாங்க, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1/2 into a க்கு பதிலா என்ன போடுறீங்க? இந்த ஃபார்முலால 2. அப்ப 1/2 into 2 log x minus a ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு? 2. அப்ப x minus 2 divided by x plus 2. ஓகேவா? plus c போட மாட்டோம். இது இன்டெகிரல் மட்டும் வந்துச்சுனா plus c போடுவீங்க. இங்க இன்டெகிரல் 3 to 4 இந்த மாதிரி லிமிட் கொடுத்திருக்கப்ப நீங்க எதை போடக்கூடாது? plus c அப்படிங்கிறது போட தேவையில்லை. அப்ப 1 divided by 2 into a log x minus 2 divided by x plus 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்டெகிரல் லிமிட் என்ன உங்களுக்கு? 3 to 4. அப்ப 3 ல இருந்து 4 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், 1 divided by 2 into 2 என்ன ஆகும் உங்களுக்கு? 4. அப்ப 1/4. ஓகேவா? log first 4 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்பர் லிமிட் என்ன வரும்? 4 அப்ளை பண்ணா 4 minus 2. 4 minus 2 அப்படிங்கிறது 2 divided by கீழ என்ன வரும்? 4 plus 2 அப்படிங்கிறது 6. அப்ப log ஓகே மேல 2 divided by 6 ன்னு வருமான்னு பாருங்க. 4 minus 2 அப்படிங்கறப்ப 2, 4 plus 2 அப்படிங்கறப்ப 6. அப்ப log 2/6 அப்படினு கிடைக்கும். ஓகே, அப்பர் லிமிட் போட்டாச்சா? அடுத்து என்ன போடுவீங்க? மைனஸ். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப மைனஸ் log போட்டுக்குங்க. லோயர் லிமிட் என்ன உனக்கு? 3 3 அப்ளை பண்ணு. 3 minus 2 என்ன ஆயிடும்? 1. ஓகே, 3 minus 2 1 divided by 3 plus 2 அப்படிங்கிறது 5. அப்ப log 1 divided by 5 அப்படிங்கிறது. ஓகே, அப்ப 1/4 log ஓகே 2/6 minus 3 அப்ளை பண்றப்ப லோயர் லிமிட் போடுறப்ப log 1/5 அப்படினு கிடைக்குது. ஓகே, அப்ப 1/4 log இந்த 2/6 இது பண்ணுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1/3 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்க. log இது ரெண்டு 2/6 சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1/3 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் log 1/5 அப்படிங்கிறது. ஓகே, அப்ப log 1/3 மைனஸ் log 1/5 இது எந்த டைப்ல இருக்கு? log a மைனஸ் log b. ஃபார்முலா என்னன்னு தெரியும்? log a/b அப்படின்னு தெரியுமா? அப்ப 1/4 log a அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? 1/3 டிவைட் b அப்படிங்கிறது 1/5. அப்ப log 1/3 டிவைட் 1/5 அப்படிங்கிறது. சரிங்களா? 1/4 அப்படியே வச்சுக்கோ. log இந்த 1/3 1/5 சிம்பிளை பண்ணுங்க. அப்ப இந்த 5 மேல போய்டுமா? 3 கீழ வந்துருமா? அப்ப என்ன கிடைக்கும்? log 5/3 அப்படினு கிடைக்கும். அப்ப 1/4 log 5/3 அப்படினு கிடைக்குது. சரியா? அப்ப givenல என்ன கேட்டிருக்காங்க? integral 3 to 4 dx divided by x squared minus 4. ஓகே, integral 3 to 4 dx divided by x squared minus 4. ஓகே, இதுக்கான integral இதுக்கான வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 1/4 log 1/4 into log 5/3 அப்படினு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ஓவர். சோ செகண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் டிவிஷன்
ஓகே ஃபர்ஸ்ட்ல செகண்ட் டிவிஷன் இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படிங்குது. ஓகே இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படிங்குது. சரியா சொல்யூஷன் பாருங்க. இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படிங்கிறது. ஓகேவா தட்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல். இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா இங்கே கிவன் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லை அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா டைப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அது ரூட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே நீ என்ன டைப்பு கொண்டு வந்துடணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் பாருங்க இந்த ஃபார்முலா இருக்கா இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இல்லைன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அந்த டைப்புக்கு நீ கொண்டு வந்துடணும். சரிங்களா அப்போ இங்கே டிஎக்ஸ் டிவைடு பை டினாமினேட்டர் என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்கா. அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டைப்புக்கு இதை கொண்டு வரேன். சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். ஓகே இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 2. ஓகேவா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணாது. ப்ளஸ் மைனஸ்லாம் நீ பார்க்க வேண்டாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு 1. கரெக்டுங்களா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். அது ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்காத நம்பரை மட்டும் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணு. இங்கே என்ன வந்திருக்குது 2. 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஓகேவா அப்போ அந்த 1 என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணு. ஓகேவா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் அந்த டைப்புக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த டைப்புக்கு நீ கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு மட்டும் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது ப்ளஸ் வருது மைனஸ் வருது அதை பார்க்காத நம்பரை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே அங்கே என்ன வந்திருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு 1. அப்போ அந்த 1 என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. ஓகே அப்போ இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படியே வச்சுக்கோ. நம்மளுக்கு என்ன கிடைக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்குதா. அந்த 1 ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 1 ஸ்கொயர்டு. ஓகே 1 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு, 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணு. கரெக்டாக சொன்னது புரியுதா. என்ன ஆன்சர் வருதோ அதை என்ன செய்யணும், இப்போ 1 வந்துச்சு 1 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு. கரெக்டுங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் அதோட என்ன செய்கிறேன் ஒரு 1 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இங்கே ரிமைண்டர் வரக்கூடிய இந்த 5 அப்போ ப்ளஸ் 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா ரைட். இப்போ இந்த இதில் இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை கீழே டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு. கரெக்டா இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற டைப்பில் இருக்கா. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ யூஸ் பண்ணால் இங்கே என்ன வரும், ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 1. அப்போ எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை எப்படி எழுதிக்கிறேன் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்போ ஏங்கிறது x, bங்கிறது 1 அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்டு வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 5 அப்படிங்கிறது. ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன், மைனஸ் 1 ஸ்கொயர்டு வேல்யூ 1 ப்ளஸ் 5 அப்படின்னு. ஓகே அப்போ இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை இங்கே x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதை எழுதிக்க 5 - 1 என்ன ஆகிடும் உனக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஏன்னா ஃபார்முலா எப்படி கொண்டு வரணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லை அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற டைப்பு கொண்டு வரணுமா. அப்போ என்ன செய்யறேன்னா இங்கே பாருங்கள் 5 இங்கே -1 ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் 4 + 4 கிடைக்குமா. ரைட் அந்த +4 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே +4 எப்படி எழுதிக்கிறேன் உனக்கு +2 ஸ்கொயர்ட் அப்படின்னு. ஓகே இது இப்போ பாருங்கள் இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் + 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா இன்டகரல் dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலா டைப் இருக்கான்னு பாருங்கள். dx
டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இந்த டைப் இருக்கா ரைட். அப்போ இதுக்கான இன்டகரல் என்ன அப்படின்னா ஃபார்முலா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, இது எந்த டைப்பில் இருக்குது? dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. அதுக்கான இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது. சரிங்களா ரைட். அப்போ 1 இங்கே வரக்கூடிய ஏ ரைட்டா. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது? அப்போ இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணு. இங்கே வரக்கூடிய இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 போடுங்க. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்குது? 2. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1, ஏக்கு பதிலாக என்ன போடணும்? 2 அப்படின்னு போட்டால் என்ன கிடைக்கும்? இதுக்கான இன்டகரல் வேல்யூ கிடைக்கும். -1 இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படிங்கிற இதுக்கான இன்டகரல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் இங்கே என்ன எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறீங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 போடு. ஏக்கு பதிலாக என்ன போடுறீங்க அப்படின்னா 2 அப்படின்னு போடுங்க. போட்டால் மேலே நமக்கு தேவையான இதுக்கான இன்டகரல் வேல்யூ கிடைச்சிரும். சரியா? அப்போ 1 டிவைடு பை ஏ என்ன உனக்கு 2வா? அப்போ 1/2. ஓகே, 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? எக்ஸ் வேல்யூங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடு பை ஏவோட வேல்யூ 2. அப்போ 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகேவா 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடு ஏவோட வேல்யூ 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. சரிங்களா? ப்ளஸ் சி அப்படிங்கிறது நார்மலாக இன்டகரலுக்கு வரும். பட் இங்கே லிமிட் என்ன வந்திருக்குது? -1 to 1 அப்படின்னு லிமிட் வந்திருக்கனால ப்ளஸ் சி போட தேவையில்லை. அப்போ 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே எக்ஸோட எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ப்ளஸ் 1, ஏக்கு பதிலாக 2 அப்படின்னு போடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடு பை 2 லிமிட் என்ன உனக்கு? -1 to +1 அப்படிங்கிறது. சரியா? அப்போ 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடு பை 2 லிமிட் -1 to 1 அப்படின்னு கிடச்சிச்சா ரைட். அப்போ 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்பர் லிமிட் போடுங்க. என்ன கிடைக்கும்? மேலே 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 2/2 என்ன ஆகிடும்? 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? 1. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இது சிம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இது சிம்பிளை பண்ணி என்ன ஆகிடும்? உனக்கு 1 கிடைக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது. சரியா ரைட். அடுத்தது என்ன போடுவீங்க? இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன போடுவீங்க? மைனஸ் போட்டு லோயர் லிமிட் எழுதுவீங்க. அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் என்ன உனக்கு? -1. இங்கே -1 அப்ளை பண்ணுங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் -1 + 1 என்ன ஆகிடும் உங்களுக்கு? 0. கரெக்டாக? -1 + 1 0. 0/2 என்ன ஆகிடும்? 0. அப்போ லோயர் லிமிட் என்ன கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் 1 கிடைக்குது. மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 டேனோட எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும்? π/4க்கு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா வேல்யூ என்ன? ஆங்கிள் என்ன உங்களுக்கு? π/4. ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப π/4 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா tan 0 தான் 0. அப்போ என்ன போடுவீங்க? ஆன்சர் 0. ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு π/4 மைனஸ் 0. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ண கீழே டினாமினேட்டரை மேலே 1 இன்ட்டு π என்ன ஆகிடும்? π கீழே 2 இன்ட்டு 4 8. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? π/8 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்டகரல் -1 to 1 dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இதுக்கான இன்டகரல் என்ன கிடைக்குது உங்களுக்கு? π/8 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். தேர்ட் சம் பாருங்க. integral 0 to 1 okay integral 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x dx okay இதுக்கான வேல்யூ எவாலுவேட் பண்ண சொல்லிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. let I equal to okay givenல கொடுத்துக்கிறது என்னன்னு எடுத்துக்கிறேன் I அப்படின்னு எழுதிக்கிறேன். let I equal to integral 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x into dx அப்படிங்கிறது. okay 1 minus x divided by 1 plus x into dx அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இன்டகரல் 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x அப்படியே வச்சுக்க. ஓகே, டினாமினேட்டர் இங்கே என்ன வந்திருக்குது? 1 plus x வந்திருக்கு. 1 plus x ஓட காஞ்சிகேட் என்ன கிடைக்கும் உனக்கு? 1 minus x இருக்கும். ஸோ காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழே என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 minus x divided by 1 plus x அப்படிங்கிறது கிவனில் கொடுத்தக்கூடிய சம்மு. அதில் டினாமினேட்டர் என்ன வந்திருக்குது? 1 plus x. 1 plus x ஓட காஞ்சிகேட் என்ன அப்படின்னா 1 minus x. ஸோ 1 minus x divided by
1 minus x காஞ்சிகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் ஓகே இன்ட்டு dx அப்படிங்கிறது ஓகே ரைட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி 1 minus x இன்ட்டு 1 minus x என்ன ஆகிடும் ரூட் ஆஃப் போட்டுக்கோ இன்டகல் 0 to 1 ஓகே ரூட் ஆஃப் 1 minus x இன்ட்டு 1 minus x என்ன ஆகிடும் 1 minus x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் டினாமினேட்டர் பாருங்க 1 plus x இன்ட்டு 1 minus x அப்படிங்கிறது ஸோ அப்போ a plus b இன்ட்டு a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணால் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1 ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஓகே அப்போ இன்டகரல் 0 to 1 ரூட் ஆஃப் 1 minus x the whole square divided by 1 minus x squared into dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 ஓகே இந்த இடத்துல நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும் உனக்கு 1 minus x மட்டும் கிடைக்கும் டிவைடு பை டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 1 minus x squared into dx அப்படிங்கிறது ஓகே அப்போ இன்டகரல் 0 to 1 minus x டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared into dx அப்படின்னு கிடைக்குதா ரைட் இதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கிங்க இன்டகரல் 0 to 1 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared ஓகே 1 minus x செப்பரேட் பண்ணுறேன் 1 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படின்னு அடுத்தது மைனஸ் x டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared into dx அப்படின்னு ஓகே அப்போ இன்டகரல் 0 to 1 ஓகேவா ஸோ 1 ஓகே டிஎக்ஸால் உள்ளார் மல்டிப்ளை பண்ணு செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் டிஎக்ஸ் டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படிங்கிறது ஓகே டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் டிஎக்ஸ் டிவைடு பை ரூட் ஆஃப் 1 minus x squared ஓகே அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோ இந்த மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படியே உள்ளார கொண்டு போயிடுங்க ஃபங்க்ஷன் அப்போ இன்டகரல் இங்கே வரக்கூடிய இன்டகரல் 0 to 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடு பை டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படிங்கிறது ஓகே அப்போ integral 0 to 1 dx multiply பண்றப்ப dx divided by root of 1 minus x squared plus போட்டுக்கங்க integral 0 to 1 அப்படியே எழுதிக்க இந்த minus x into dx divided by root of 1 minus x squared அப்படிங்கிறது ஓகேங்களா ரைட் இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இன்டகரல் ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா sin inverse of x அப்படின்னு ஓகே dx divided by root of 1 minus x squared அப்படிங்கிறப்ப இன்டகரல் ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா sin inverse of x அப்படின்னு ஓகேங்களா அப்போ இது தேவையில்லை இதுக்கு மட்டும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீ என்ன செய்யணும் சிம்பிளை பண்ணணும் இன்டகரல் வழி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு கீழே பாருங்கள் டினாமினேட்டர் என்ன வந்து ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படின்னு இருக்கா அப்போ அந்த 1 minus x squared நான் என்ன எடுத்துக்கிறேன் u அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா ஃபார்முலா இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது sin inverse of x அப்படின்னு செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா கிடையாது இன்டகரல் ஃபார்முலா கிடையாது ஸோ அதனால் அதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்ன செய்வீங்க கீழே டினாமினேட்டர் பாருங்கள் என்ன இருக்குது ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படின்னு இருக்குது அதை u அப்படின்னு எடுத்துக்க புட்டு u ஈக்குவல் டு ரூட் ஓகே புட்டு u ஈக்குவல் டு 1 minus x squared அப்படிங்கிறது ஓகே u ஈக்குவல் டு 1 minus x squared அப்படிங்கிறது சரியா டினாமினேட்டரில் இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் கீழே ரூட் ஆஃப் 1 minus x squared இருக்கு இல்லையா அந்த 1 minus x squared என்னென்னு எடுத்துக்கிறேன் u அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ u அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus x squared u x-உள்ள ஒரு ஃபங்க்ஷனா அப்போ u-வை x-ஐ போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு du by dx அப்படின்னு ஓகே u-வை x-ஐ போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx ஈக்குவல் டு ஓகே 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு ஓகே அப்போ u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx 1 minus x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x அப்படிங்கிறது சரியா ரைட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் தான் தேவை அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா மைனஸ் 2x இந்த 2 என்ன செய்கிறேன் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் இந்த dx அப்படிங்கிறத ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும் du by 2 ஓகே du டிவைடு பை 2 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கும் இந்த dx இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஓகேவா அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எதுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னா யூக்கு மாற்றியாச்சு அப்போ யூக்கு மாற்றுறப்ப இந்த லிமிட்டையும் நம்ம மாற்றணும் இல்லையா ரைட் அப்போ லிமிட் மாற்றுறதுக்காக டேபிள் போட்டிருக்கேன் u ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம 1 minus x squared அப்படின்னு அப்போ எக்ஸோட லிமிட் என்ன அப்படின்னா இந்த பாருங்க 0 to 1 அப்போ எக்ஸுக்கு லிமிட் என்ன அப்படின்னா 0 to 1 அப்போ யூக்கு கன்வெர்ட் பண்ணுமா ரைட் அப்போ எக்ஸுக்கு 0 அப்படின்னு இந்த u ஈக்குவல் டு 1 minus x squared அப்ளை பண்ணுங்க எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும் u ஈக்குவல் டு 1 minus 0 squared அப்போ என்ன கிடைக்கும் u வேல்யூ 1 அப்போ யூக்கு என்ன கிடைக்குது 1 அப்படின்னு கிடைக்குது சரியா அதே மாதிரி அடுத்து என்ன செய்றீங்க
எக்ஸுக்கு 1 போடுங்க. 1 போட்டால் என்ன ஆகிடும், 1 மைனஸ் யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் வேல்யூ என்ன உங்களுக்கு 1, 1 மைனஸ் 1 0. அப்போ எக்ஸுக்கு 1 போடுறப்ப யூக்கு என்ன கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அப்போ தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கிறேன், இன்டகல் 0 to 1 dx டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோ. ஓகே லிமிட் சேஞ்ச் பண்ணும், இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட் 0 to 1, யூவோட லிமிட் என்ன 1 to 0. அப்போ இன்டகரல் 1ல இருந்து 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே இன்டகரல் 1 to 0 ரைட். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு என்ன வந்திருக்கு டியூ டிவைடு பை 2. அப்போ டியூ டிவைடு பை 2 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம், யூன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ ரூட் யூ அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ இன்டகரல் 1 to 0 டியூ டிவைடு பை 2 டிவைடு பை ரூட் யூ அப்படின்னு கிடைக்குதா உங்களுக்கு ரைட். அப்போ இன்டகரல் 0 to 1 டிஎக்ஸ் டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கோ. இந்த இடத்துல டியூ டிவைடு பை 2 இருக்கா, அதை 2வை மட்டும் வெளியே கொண்டு வந்துறேன், 1/2 இன்டகரல் 1 to 0. ஓகே இந்த ரூட் யூ டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ரூட் யூ அப்படிங்கிறது மேலே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு ரூட் யூ அப்படின்னா யூ பவர் 1/2. அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் யூ பவர் மைனஸ் 1/2வா. அப்போ யூ பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டியூ அப்படிங்கிறது சரியா. அப்போ இன்டகல் 0 to 1 டிஎக்ஸ் டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு இன்டகல் 1 to 0 u பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டியூ. ஓகே ரைட். இப்போ இன்டகல் அப்ளை பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு தெரியும், இன்டகல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிட் என்ன அப்படின்னா 0 to 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு யூ பவர் மைனஸ் 1/2க்கு இன்டகல் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் யூ பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டியூ. ஓகே ஸோ அப்போ யூ பவர் மைனஸ் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுமா. அப்போ எக்ஸ் பவர் n+1 டிவைடு பை n+1 அப்படிங்கிறது. ஓகே அப்போ எக்ஸ் இங்கே என்ன ஆகிடும் யூ பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 1/2வா. அப்போ யூ பவர் 1/2 டிவைடு பை என்ன வந்துடும் 1/2 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ யூ பவர் மைனஸ் 1/2ஓட இன்டகல் என்ன அப்படின்னா யூ பவர் மைனஸ் 1/2 யூ பவர் 1/2 டிவைடு பை 1/2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே இந்த 1/2 அப்படிங்கிறத 2 மேலே கொண்டு போயிடு, யூ பவர் 1/2 ரூட் யூ அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ 2 இன்ட்டு ரூட் யூ ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். எதுக்கு யூ பவர் மைனஸ் 1/2ஓட இன்டகல் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு ரூட் யூ அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ 1/2 இன்ட்டு 2 ரூட் யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. லிமிட் என்ன அப்படின்னா 1லேருந்து 0. ஓகே 1 to 0 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட். அடுத்து என்ன செய்வார், லிமிட் அப்ளை பண்ணுவோமா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்பர் லிமிட் போடுங்க, என்ன கிடைக்கும் உனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது. ஓகேவா. ரைட். இந்த 2 என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரூட் யூக்கு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் 0, மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டிங்க அப்போ போட்டால் என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே ரைட். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப என்ன வேல்யூ உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும் π/2க்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா 0. அடுத்து இங்கே வரக்கூடிய 0 - 1 அப்படிங்கிறப்ப -1. ஓகே சிம்பிளை பண்ண என்ன கிடைக்குது π/2 -1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. ஸோ எதுக்கு இப்போ என்ன பண்ணால் தேர்ட் சம்மில் இன்டகல் 0 to 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு π/2 -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள், இன்டகல் 0 to π/2. ஓகே இன்டகரல் 0 to π/2 e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடு பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே இதுக்கான இன்டகல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகல் 0 to π/2 e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடு பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. ரைட். அப்போ ஈக்குவல் டு இன்டகல் 0 to π/2 e பவர் எக்ஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன் டிவைடு பை கீழே வரக்கூடிய இந்த 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ரைட். இதில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா cos square theta equal to 1 plus cos 2 theta divided by 2 அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம கரெக்டுங்களா. ஸோ அந்த 2 இந்த சைட் லெஃப்ட் சைட் கொண்டு வந்து என்ன ஆகிடும் உனக்கு 1 plus cos 2 theta equal to 2 cos square theta அப்படின்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் உனக்கு. இந்த ஃபார்முலா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ரைட். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாவுக்கு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதனுடைய ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. என்னென்னு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா பை 2 படிச்சிருப்போம். ஓகேவா. ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா இதுக்கு என்ன படிச்சிருப்போம் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டுங்களா. அப்போ இங்கே 1 ப்ளஸ் காஸ் தீட்டா
அப்படின்னு இருக்குது. அப்போ 2 cos squared theta by 2, தீட்டாக்கு பதில் எக்ஸ் போட்டுக்குங்க. அப்போ 2 cos squared x by 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 1 + cos x குறிய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா 2 cos squared x by 2 அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இப்போ நியூமேட்டர் பாருங்கள், 1 + sin x டிவைடு பை இங்கே 2 cos squared x by 2 இருக்கா, தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ இன்டகரல் 0 to π by 2. ஓகே, இந்த இடத்துல வரக்கூடிய e power x 1 டிவைடு பை இந்த 2 அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் அப்படின்னா முன்னாடி கொண்டு வந்துக்கோ 1/2 அப்படிங்கிறது. ஓகே, இந்த 2 என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன் 1/2 இன்டகரல் 0 to π by 2 e power x அப்படியே வச்சுக்க. இந்த 1 டிவைடு பை இந்த 2 முன்னாடி போயிடுச்சு. அப்போ 1 டிவைடு பை cos squared x by 2 இது ஒரு பாட்டு ப்ளஸ் sin x டிவைடு பை இந்த 2 முன்னாடி போயிடுச்சு இல்லையா, அப்போ cos squared x by 2 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டேன் 1/2 இன்டகரல் 0 to π by 2 e power x வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ. 1 டிவைடு பை cos squared x by 2 ப்ளஸ் sin x டிவைடு பை cos squared x by 2 அப்படின்னு போட்டுக்கோ இன்ட்டு dx அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அப்போ 1/2 இன்டகரல் 0 to π by 2 e power x 1 டிவைடு பை cos squared x by 2 எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? ஓகே, 1/cos என்ன தெரியும், சீக்கன். அப்போ இது மேலே போச்சு என்ன ஆகிடும், சீக்கன் ஸ்கொயர்ட் x by 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் x by 2 அப்படின்னு போட்டுக்கோ ப்ளஸ் இது sin 2θ ஃபார்முலா, மேலே sin x இருக்குது இல்லையா, அதுக்கு sin 2x sin 2θ அப்படின்னா ஃபார்முலா என்ன தெரியும், 2 sin θ cos θ அப்படின்னு தெரியும் உனக்கு. கரெக்டாக sin 2θக்கு என்னன்னு தெரியும், 2 sin θ cos θ. இங்கே sin θன்னு மட்டும்தான் இருக்குது. sin θக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 sin θ by 2 cos θ by 2 அப்படின்னு. ஓகே, அப்போ sin xக்கு என்ன வரும் ஃபார்முலா, 2 sin x by 2 into cos x by 2 அப்படின்னு. ஓகேவா, இதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். sin 2θவுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க என்னென்னு 2 sin θ cos θ அப்படின்னு. அதனுடைய ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா sin θ ஈக்குவல் டு 2 sin θ by 2 இன்ட்டு cos θ by 2 வந்திருக்கும். அப்போ 2 sin x by 2 இன்ட்டு cos x by 2 அப்படின்னு இந்த வரக்கூடிய sin xக்கு எழுதிக்கிறேன். ஓகே, டிவைடு பை cos squared x by 2 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ இதில் cos x by 2 இங்கே cos squared ரெண்டு கேன்சல் ஆச்சு, என்ன கிடைக்கும், 2 மேலே ஒரு 2 கிடைக்கும், ஒரு sin x by 2 இருக்கும். cos கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டில் ஒரு cos x by 2 அப்படின்னு சொல்லி இருக்குமா உங்களுக்கு, இன்ட்டு dx அப்படிங்கிறது. அப்போ 1/2 இன்டகரல் 0 to π by 2 e power x இங்கே வரக்கூடிய சீக்கன் ஸ்கொயர் x by 2 ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு cos கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு sin x by 2 டிவைடு பை cos x by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. sin by cos என்ன ஆகிடும், tan. அப்போ tan x by 2 இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 1/2 இன்டகரல் 0 to π by 2. ஓகே, 1/2 இன்டகரல் 0 to π by 2 e power x into secant squared x by 2 plus 2 into okay cos cancel ஆச்சு அப்படின்னா sin by cos கிடைக்கும். sin by cosங்கிறது tan. அப்போ 2 into tan x by 2 into dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, ரைட். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இன்டகரல் ஃபார்முலா கிடையாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா புட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா, என்ன அப்படின்னா இ பவர் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் 11th இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறப்ப எஃப் plus f dash of x e power x into f of x plus f dash of x into dx அப்படினா ஃபார்முலா படிச்சிருப்போம். e power x into f of x plus c அப்படினு ஃபார்முலா ஒன்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல எது f of x எது f dash of x ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே ரைட். அப்ப இங்க என்ன செய்றேன் அப்படினா tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared கிடைக்கும். அப்ப இது ஃபங்க்ஷன் அப்படினு எடுத்துக்கிறேன். புட் f of x equal to இங்க வரக்கூடிய 2 tan x by 2 எடுத்துக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இது tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared கிடைக்கும். அது அந்த மெத்தட் வச்சிட்டு இது f of x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப f of x equal to என்ன கிடைக்கும்? இங்க வரக்கூடிய 2 tan x by 2 அப்படிங்கறது எழுதிக்கோ. ஓகே ரைட். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x equal to 2 அப்படியே வெச்சுக்கோ. tan x by 2 tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x by 2 அப்படினு. கரெக்ட்டுங்களா? tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் secant squared. tan x by 2ங்கறப்ப secant squared x by 2. திரும்ப again என்ன பண்ணனும்? இங்க வரக்கூடிய 1 by 2 பண்ணனும். 1 by 2 பண்ணா என்ன கிடைக்கும்? into 1 by 2 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? tan ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x by 2 into x by 2 again differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? into 1 by 2 அப்படினு. அப்ப 2 இங்க வரக்கூடிய 1 by 2ல வரக்கூடிய 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைன் எது மட்டும் கிடைக்கும்? secant squared x by 2 அப்படினு கிடைக்கும். சரிங்களா? அப்போ therefore I equal to இங்கே வரக்கூடிய 1 by 2 எழுதிக்க integral 0 to pi by 2 e power x. ஓகே இது என்ன எடுத்துக்கிட்டோம்? 2 tan x by 2 f of x. அடுத்து இது என்ன கிடைக்குது? secant square x by 2ங்கிறது f dash of x. ஓகே அப்போ I equal to 1 by 2 integral 0 to pi by 2 e power x வரைக்கும் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் secant square x by 2ங்கிறது f dash of x plus இந்த 2 tan x by 2ங்கிறது f of x into இங்கே வரக்கூடிய dx அப்படிங்கிறது. ஓகே அப்போ 1 by 2 ஓகே இந்த இடத்துல இதுக்கான
இன்டகரல் என்னன்னு படிச்சு இப்போ தான் சொன்னேன், ஃபார்முலா 11th படிச்சிருப்போம். e power x into f of x plus f dash of x into dx அப்படிங்கிறப்ப ஃபார்முலா e power x into f of x plus c அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அப்போ இதுக்கான இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா e power x into f of x அப்படிங்கிறது. ஓகே, அதை எழுதிக்கிங்க. லிமிட் என்ன அப்படின்னா 0 to π/2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1/2 e power x into f of x என்னன்னு தெரியும் உனக்கு 2 tan x/2 அப்படிங்கிறது. அதை எழுதிக்கலாமா? ரைட். இப்போ இதில் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 2 இருக்கா, இந்த 2வும் இங்கே முன்னாடி வரக்கூடிய 1/2 என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகுது உங்களுக்கு. ஓகே, கேன்சல் ஆச்சுன்னா எது மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு? இல்லை அப்படின்னா இந்த 2வை வெளியே எடுத்துக்கோ, 1/2 அப்படியே போட்டுக்க, இங்கே வரக்கூடிய 2வை வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ ரிமைண்டர் எது மட்டும் கிடைக்கும்? e power x tan x/2 மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இங்கே அதில் 2 இருக்கு இல்லையா, அந்த 2வை வெளியே கொண்டு வந்துட்டேன். 1/2 into 2 அப்படின்னு கிடைக்குது. ரிமைண்டர் எது மட்டும் வரும் உள்ளார? e power x tan x/2 இருக்கும். இப்போ என்ன செய்யறேன்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்போ π/2, அப்போ e power π/2 tan π/2 divided by 2, அப்போ என்ன கிடைக்கும்? tan π/4. அப்போ e power π/2 into tan π/4. ஓகே, அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுவீங்களா? மைனஸ் லோயர் லிமிட் என்ன உனக்கு? e power 0. ஓகே, tan 0 அப்படின்னு கிடைக்கும் உனக்கு. அப்போ e power 0 into tan 0. ஓகே, 2 கேன்சல் ஆகுது. e power π/2 tan π/4க்கு வேல்யூ 1. அப்போ e power π/2 into 1 மைனஸ் e power 0 அப்படிங்கிறப்ப 1 tan 0 அப்படிங்கிறப்ப 0 1 into 0 என்ன ஆகிடும்? 0. அப்போ இது என்ன கிடைக்கும்? e power π/2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 e power π/2 minus 0ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர்? e power π/2 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ இன்டகரல் 0 to π/2 e power x into 1 plus sin x divided by 1 plus cos x dx இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது? e power π/2ன்னு கிடைக்குது. ஓகே.